ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21-24 வரை வாசிப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21-24 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், தெரிஞ்ச ஒரு காரியம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசெலாவை பெற்றான். எனக்கு மெத்துசெலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சிஸ்டர்ஸ், இந்த வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல ஒரு யூனிக்கான அனுபவம், ஒரு தனிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரோடு அவர்கள் நடந்ததை பார்க்குறோம். கர்த்தரோடு சஞ்சரித்ததை விசுவாசத்தில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவரும் ஒரு தனிப்பட்ட ஒரு உதாரணங்களை பார்க்குறோம். ஆண்டவர் ஒரு நாள் ஒரு மனுஷனை, நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், நீ இப்படித்தான் இவ்வளோ தூரம் தான் என்னால் இன்னும் நீ வர முடியும் என்று ஒரு நாள் ஒரு மனுஷனுக்கும் வரையறை போடுறது வரல. ஆமாம், எங்களுடைய ஆண்டவருக்கு எல்லாரும் அவருடைய ரத்தத்தினால பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் தேவன், எங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்கள் எல்லாரும் நாங்கள் பிசாசுக்கு அடிமைகளாக, பிசாசுடைய சொத்தாக நாங்கள் எல்லாரும் இருந்தோம். விருப்பம் இல்லாமலோ நாங்கள் பிறக்கிற பொழுது அவனுடைய அடிமைகளாக பிறந்தோம், ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம். ஆனால் எங்களை ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மறுபடியும் ரிடீம் பண்ணியிருக்கிறார், மீட்டிருக்கிறார். இப்படியாக ருத்தை அவருடைய முதல் உறவினத்தினால் மீட்க முடியாமல் போன பொழுது போபாஸ் வந்து மீட்டது போல நியாயப்பிரமாணங்கள், சட்டத்திட்டங்கள் ஒன்று கூட ஒரு மனுஷனை நிறுத்தி மீட்டு பாவத்தை போக்கி ஆண்டவரோடு உட்கார வைக்கிறதுக்கு எதனால் முடியாத பொழுது எங்களுக்காக ஆண்டவரே இந்த உலகத்தில், தேவனே இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்து ஒரு பரிபூர்ண வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய ரத்தத்தினால எங்களை மீட்டு இருக்கிறார். மீட்டது மாத்திரமல்ல, அவர் எங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி, அதாவது அபிலிட்டியை தந்திருக்கிறார். எங்களை ரட்சித்து தேவன் தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றினால் மாத்திரமல்ல, இயேசுடைய சகோதரங்களாக மாற மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மனவாட்டியாக நாங்கள் மாறுவதற்கு தேவன் எங்களுக்குள்ளே அந்த ஏழுமான ஒரு காரியத்தை அவருடைய வார்த்தை என்ற சீட்டில் எங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென். பார்க்கிறோம், தேவனால் பிறந்தவனும் உலகத்தை ஜெயிப்பான் என்று சொல்லி. ஆனாலும் எல்லாரும் உலகத்தை ஜெயிப்பார்களா? நிச்சயமா இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுகிறார், நான் எல்லாத்தையும் ஜெயித்து பிதாவுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயம் எடுக்கிறவனவனோ அவனை நான் என்னோடு கூட உட்கார வைப்பேன் என்று சொல்லி. ஆகவே தேவன், நீங்கள் நானும் ஜெயம் எடுக்கிறதுக்கு, ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்க்கிறதுக்கு என்னென்ன எங்களுக்கு வேண்டுமோ அதெல்லாம் ஆண்டவர் செய்து வச்சிருக்கிறார். ஆமென். ஆகவே பாருங்க, இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் அவர் பாவம் இல்லாமல் இருந்த பொழுது சொல்லுகிறார், உங்களுக்காக என்னை நான் பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறேன் என்று. அதாவது அவர் பாவம் இல்லாமல் இருந்து அப்படியே மரிச்சிருந்து அவர் பரலோகம் போயிருப்பார். அவர்கிட்ட பாவம் இருக்கவில்லை. ஒரு மனுஷனாக இருந்த பொழுது அவர் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஆனால் உங்களுக்காக எனக்காகவும் அவர் தன்னை பரிசுத்தப்படுத்தினார். அதாவது எப்படி பிதா பெர்ஃபெக்டாக இருக்கிறாரோ அது இயேசு பெர்ஃபெக்டாக இருந்தார். ஆனால் பாவம் பிறந்த பொழுது பாவம் இல்லாமல் இருந்தாலும் அவர் பட்ட பாடுகள் எல்லாத்திலும், பிதாவே எனக்கு எல்லாத்தையும் அனுமதி, நான் பாவம் இல்லாமல் இருப்பேன் என்று சொல்லி பட்ட பாடுகளாலே அவர் பரிபூரணரானார். ஏன் ஆண்டவர் தன்னை பரிபூர்ணமாகிறதுல கவனமாக இருந்தார் என்று சொன்னால் எங்களுக்காக என்று சொல்லுகிறார் என்றால் பார்க்குறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய பரிபூர்ணத்தில் நாங்கள் கிருபை மேலே கிருபை பெறுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்குற கிருபை எப்படிப்பட்ட கிருபை? எங்களுக்கு நாங்கள் ரட்சிக்கிற மாத்திரமில்லை அவருடைய விருப்பம். பாவத்தை மன்னிக்கிற மாத்திரமில்லை, அது பழைய உடன்படிக்கையில் கூட பாவங்களை மன்னிக்கிறது பழைய உடன்படிக்கையில் கூட அவங்களை அனுபவிச்சாங்க. ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை, யோவான் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகிறவர். எங்களுக்குள்ள பாவம் மன்னிக்கிற மாத்திரமல்ல, எங்களை பரிசுத்தமாக்குறதுக்கு கிருபை வேண்டும். ரட்சிக்கிறதுக்கு ஒரு கிருபை,
அது மாத்திரமல்ல, வனாந்திரமாகிய ஆவிக்குரிய வனாந்திரத்தில் நாங்கள் கடந்து போகிறதுக்கு தேவனுடைய கிருபை வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களோடு யுத்தம் பண்ணுகிற ஆவிக்குரிய எதிரிகள், சுயமண்ட எதிரி, பொறாமைகள், கசப்புகள் என்ற எங்களுடைய லைஃப்பில் எங்களோடு போராடுகிற எல்லா எதிரியையும் வெல்றதுக்கு தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். ஆகவே ஆண்டோடு போகிற பொழுது கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபை ஆண்டவரை பற்றி பிடிக்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் தேவன் எங்களை எங்கே கொண்டு வர விரும்புகிறார்? ஜெயம் எடுக்கிறவர்களாக. ஆமென், ஆமென். பழைய பாட்டில் எல்லாரையும் நாங்கள் பார்க்குறோம். பழைய பாட்டில் 11ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் பல காரியங்களை ஜெயிக்கிறார்கள், உலகத்து காரியங்களை ஜெயிக்கிறார்கள். தாவீது அங்கே செய்கிறான், அங்கே தானியேலை பற்றி எல்லாம் சொல்லி போட்டு, ஆனால் தேவனோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேன்மையானதை வச்சிருந்தார் என்று போட்டு 12ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசு ஜெயித்ததெல்லாம் ஒரு யாரோடும் சண்டை பிடிக்கவில்லை, கத்தியும் எடுக்கவில்லை, பொல்லும் எடுக்கவில்லை. இயேசு வந்தது அவர் பரிசுத்தமாக இருந்து சிலுவையை சகிச்சு அவமானத்தை எண்ணாமல் அவர் இந்த ஓட்டத்தை ஓடி பிதாவுடைய வலது பாகத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மனுஷனா வந்து சிலுவையை சகிச்சு அவர் அவமானங்களை எண்ணாமல் அப்படியாக போய் பிதாவுடைய வலது பாகத்தில் உட்கார்ந்தார். ஒரு மனுஷனாக ஜெயம் எடுத்தார். ஆமென். ஆகவே அந்த ஜெயத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருகிறார். நாங்கள் இன்றைக்கு தானியேலையோ மோசேயோ நாங்கள் யோவான் கூட பார்க்க இயலாது. எங்களுக்கு பெர்ஃபெக்டான மாதிரி இயேசு இருக்கிற பொழுது. ஆமென். ஆகவே நான் இதில் என்னத்தை நான் சொல்ல வருகிறேன்டா பிரதர் சிஸ்டர், நீங்கள் ரட்சிக்கப்படுகிற பொழுது, ஆமென், ரட்சிக்கப்படுகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய வார்த்தையுடைய விதையினால நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீங்க. 1 பேதுருவில் பார்க்குறோம், நீங்கள் வார்த்தையினால ரட்சிக்கப்பட்டீங்க. ஆமென், ஆமென். எத்தனை அற்புதங்கள் நடந்தாலும், எவ்வளோ காரியங்கள் நடந்தாலும் அது தேவனுடைய நோக்கி எங்களுடைய அட்டென்ஷன், எங்களுடைய கவனத்தை ஈர்த்தாலும் ரட்சிப்பு கொடுக்குறது தேவனுடைய வார்த்தை. ஆமென். பெரிய அற்புதங்கள் நடந்தாலும் அங்கே பேதுரு செய்தியை கொடுக்கிறார். பேதுரு செய்தி கொடுக்கிற பொழுது அங்கே மனம் திரும்புதலோடு ஜனங்கள் தேவனுக்கு ஏற்றுக்கொள்கிற பொழுது அங்கே ரட்சிப்பு நடக்கிறது. ஆமென், ஆமென். ஒரு அற்புதத்தை பார்த்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் அது சந்தேகமான ரட்சிப்பு. என்னன்னு சொன்னால், ஒரு அற்புதம் ஒரு மனுஷனுடைய அட்டென்ஷனை எடுக்கும், ஆனால் அங்கு வார்த்தை கொடுக்கப்படுகிற பொழுது நான் பாவி என்று ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதலாக கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிற பொழுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அங்கு வார்த்தை என்ற வார்த்தை வந்து உங்களை ரட்சிக்கும். ஆமென். அந்த வார்த்தை உங்களுக்கு இருக்கிற பொழுது நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். அந்த வார்த்தையினால நீங்கள் அந்த வார்த்தை என்ற அந்த விதை உங்களுக்கு இருந்து நீங்கள் சரியாக வளர்ற பொழுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதை உங்களை மனவாட்டி ஸ்தலத்துக்கு கொண்டு போகும். ஆமென். எல்லாரும் மனவாட்டிகளாக இருப்பார்களா? பைபிளில் பார்க்குறோம், இயேசுடைய திருமணத்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். அநேகர் அழைக்கப்பட்டு இருப்பார்கள், ஆனால் எல்லாரும் மனவாட்டிகளாக இருப்பார்கள். அவர் திருமணத்துக்கு போனால் அநேகர் அழைக்கப்பட்டிருப்பாங்க. அங்கே அந்த திருமணத்தை விட்னஸ் பண்ணுறதே சந்தோஷம். ஆனால் அந்த மனவாட்டியாக இருக்கிறதுக்கு பைபிளில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அடிக்கடி சொல்லுவேன், ஆமென். அவருடைய வாயில் வஞ்சனை வந்ததில்லை, அவள் எப்பொழுதும் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றினாள், அவள் உலகத்தோடு கரைபிடியாமல் கன்னியாக இருந்தாள் என்று சொல்லி மனவாட்டியை குறித்து அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாங்கள் பார்க்குறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்கள் எங்களுக்கு தேவன் கொடுக்கிற பெரிய ஒரு சிலாக்கியம் அவரோடு நடக்கிறது. ஆமென். அவரோடு சஞ்சரிக்கிறது. ஆமென். பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பிச்சாங்க, எங்களுக்கு ஒரு சாயலை காண்பிச்சார்கள். ஆமென். அவங்க ஒரு கட்டத்தில் ஆண்டவரோடு நடந்தார்கள், ஆண்டவரோடு பேசினார்கள். ஆனால் அவர்களை பார்க்கிலும் புதிய உடன்படிக்கையை பெற்ற எங்களுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆண்டவர் மேன்மையானது வச்சிருக்கிறார். ஏன் எங்களுக்கு விளக்கம் இல்லை. நாங்கள் அவர்களை பார்க்கல சிறந்தவர்களா? நிச்சயமா இல்லை. ஆமென். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஒரு மேன்மையானது எங்களை சூஸ் பண்ணி இருக்கிறார். ஆமென். கடந்த கிழமை பைபிள் ஸ்டடியில் கூட பார்த்தோம், பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை அவங்க ஆச்சரியமாக ஆராய்ந்தார்களாம். ஆனால் அவர்களுக்கு அது எழுதப்படவில்லை, அது எங்களுக்கு எழுதப்பட்டன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களையும் என்னையும் தேவன் ஒரு பெரிதான ஒரு முக்கியமான நாட்களில் எங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென். நாங்கள் கூட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஏனோக்கு நடந்தது ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் இருந்துச்சு. ஆமென். 300 வருஷம் அவன்
ஆண்டவரோடு நடந்தார். ஆமென், ஆமென். ஆனால் ஏனோக்கை பார்க்கிலும் நீங்களும் நானும் இன்னும் இன்டிமெசியா நடக்க முடியும். ஆமென், ஆமென். அதை மறக்கக்கூடாது. ஏனோக்கெல்லாம் பழைய பாட்டில் எப்படியாக ஏனோக்கு 300 வருஷம் நடந்த பொழுது அவன் ஒரு திடீரென அங்கு தேவன் அவனை எடுத்துக்கொண்டு போகிறார். ஏனோக்கு மேலே வா, இவ்வளோ அளவு என்னோடு நடந்தா என்று எடுத்துக்கொள்ளுகிறார். ஆனால் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய உடன்படிக்கையில் பிறந்தவன் யோவான்ஸ்நானனை பார்க்கிலும் ஏனோக்கை பார்க்கிலும் பழையப்பாட்டு பரிசுத்தவான்கள் பார்க்கிலும் அவர்கள் இன்னும் மேன்மையாக இருப்பார்கள். அங்கே ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள போற ஒரு லீஸ்டான ஒரு சிறியவன் கூட இவங்களை பார்க்கலும் பெருசு. ஏனென்று சொன்ன பிரதர்ஸ் சிஸ்டர், அவங்க எல்லாம் ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தாவியால பிறந்த அனுபவம், ரட்சிக்கப்பட்ட அனுபவம், பரிசுத்தாவி எங்களுக்குள்ள இருக்கிற அனுபவம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆமென். பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 3 பார்க்கிறோம், மோசேயில் ஒரு மகிமை இருந்துச்சு. அந்த மகிமையை நாங்கள் பார்க்கிறோம். மோசே தேவனோடு மலையில 40 நாள் 40 இரவு 40 பகல் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவனுடைய முகம் பிரகாசிக்குது. ஆனா மோசே மலையை விட்டு இறங்கி வந்த பொழுது அவன் ஆடையினால தன் முகத்தை மூடுகிறான். அதுக்கு காரணம் நாங்கள் 2 கொரிந்தியர் பார்க்கிறோம், அவனில இருந்த மகிமை விலகி போகிற மகிமை. ஆண்டவரோடு இருக்கேக்க அவனுடைய முகம் பிரகாசிச்சது. ஆண்டோடைய சமூகத்தை விட்டு இறங்கி வரைக்க அந்த மகிமையெல்லாம் போகுதுன்னு முகத்தால மூடுகிறான். ஜனங்கள் பயந்து கண்ணை மூடின ஒரு பகுதி. மோசே ஏன் மூடுகிறான்? ஐயோ, இந்த மகிமை தன்னை விட்டு ஃபேடவே, ஐயோ இல்லாமல் போகுதே என்று சொல்லி. ஆனா உங்களுக்கு எனக்கு தேவன் வச்சிருக்கிற மகிமை பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவன் போன பொழுதுதான் தேவனை தரிசிக்க முடியும். ஆனா எங்களுக்குள்ளே தேவன் வந்து தங்கி இருக்கிற அனுபவம். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் மறக்க கூடாது. நீங்களும் உங்களையும் என்னையும் தேவனுக்கு பெரிய ஸ்தானத்தில் உயர்த்தி வச்சிருக்கிறார். அதை மறைச்சு அதை எப்படியாவது விதம் விதமா என்னவெல்லாம் சொல்லி ஒரு பழைய உடன்படிக்கைக்குள்ள உங்களை கொண்டு போய் வேறு திசை நோக்கி கொண்டு போய் உங்களை எல்லாம் தோற்றவர்களாக மாற்றுதான் பிசாசுடைய தந்திரம். உங்களை ரட்சிக்கப்படுவதை அவனால தடுக்க முடியாம போச்சுது. இப்பொழுது அவன் என்ன சந்திரன் செய்கிறான்? அவன் ரட்சிப்புல வளர விடாம பண்ணி போடுவான். சிறு பிள்ளைகளாக இன்னைக்கு 10 வருஷம் 15 வருஷம் என்று கிறிஸ்தவராக இருந்தாலும் டைப்பர் கட்டின கிறிஸ்தவரை போல எப்பொழுதும் அவர்கள் எல்லாம் அது செய்யறதும் இது செய்யறதும் சிறு பிள்ளைத்தனமா நடக்கிறதும் போட்டியும் பொறாமையும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், பவுல் சொல்லுகிறான், நீங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளை போல இருக்கிறீங்க. அதான் சிறுபிள்ளை போல மாறுறது நல்ல காரியம். அதுல சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறீங்க. போட்டி பொறாமை, நான் பவுலுடையவன், நான் அப்போலோடையவன், நான் இவனுடையவன் அவனுடையவன் என்று அங்க ஒரு 30-40 வருஷம் நடந்து அங்க இயேசுவை காண்பிக்க வேண்டியவரெல்லாம் அந்த இடத்துல வச்சு அவங்கள மாம்சத்துல பிழைச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்க பிரதர்ஸ் சிஸ்டர் ஏமாற்றக்கூடாது. என்னை நாங்கள் ஏமாற்றக்கூடாது, நீங்கள் உங்களை ஏமாற்றக்கூடாது. என்ன வேத்துல பார்க்கிறோம், மனவாட்டியாக ஒரு கெப்பாசிட்டியை தந்திருக்கிறார். ஆமென். ஆகவே ஏனோக்கு நடக்கிறார். ஆமென். ஏனோக்கு நடந்தது எங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம். ஆமென். அப்படியாக நடந்த பொழுது அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நாங்கள் ஆண்டவரோடு சபையாக தனியாக நாங்கள் நடக்கிற பொழுது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நாங்கள் கூட அங்க ஒரு நாளைக்கு இயேசு வருகிற பொழுது, புத்தியுள்ள கன்னிகைகள் இயேசு வருகிற பொழுது ஆண்டவரோடு போனது போல நாங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஆமென், ஆமென். அவர்கள் எல்லாம் ஒரு அடையாளம். ஏனோக்கு ஒரு அடையாளம், தாவீது ஒரு அடையாளம். ஆமென். ஜோசேப் இப்படியாக நடந்தால் ஜோசேப்பு கிறிஸ்துவ ஒரு பகுதியில காண்பிக்கிறான். ஏனோக்கு என்னும் ஒரு பகுதியில மணவாட்டி சபையை காண்பிக்கிறான். ஆமென். அப்படியாக தேவன் அங்கு உங்களும் என்னிலும் நிறைவேற வேண்டியதை தேவன் அந்த பரிசுத்தவான்கள் மூலம் காண்பிச்சார். ஆனா ஏனோக்கு நடந்தது போல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அவங்க நடந்து எப்படியாக ஆண்டவர் கூட்டி கொண்டு போனது போல நீங்களும் நானும் அந்த இயேசுடைய மனம், அந்த இயேசுடைய ஆவிக்குரிய திருமணம் வெளிப்படுத்த புத்தகத்திலே அந்த திருமணத்தில் மணவாளனாகிய இயேசுவோடு நாங்கள் ஆவிக்குரிய திருமணம். ஆமென். உலக திருமணம் மாதிரி அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய திருமணம். அதாவது இயேசு ஆவிக்குரியவராக இருக்கிறார். நீங்கள் ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், நாங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக மனவாட்டியாக இருக்கிறோம். ஆமென். என்று சொன்னா ஆவியில ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, தேவன் ஆவியாக இருக்கிறார் என்றது போல அங்கு மனவாட்டி என்று சொல்லப்பட்டாலும் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக மனவாட்டியாக இருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் மணவாளனாக இருக்கிறார். ஆகவே
இங்கு நாங்கள் பார்க்கிறோம், அங்கு அவன் ஏனோக்கு நடந்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எங்களுக்கு அடையாளமாக இருக்கிறான். அப்படி ஆபிரகாம் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது போல ஏனோக்கு ஒரு சபையை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். ஆகவே நீங்கள் நான் தனிப்பட்ட விதத்தில் சபையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்ன தெசலோனிக்கே புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல, இல்லை நீங்கள் இயேசு ஒரு நாளைக்கு அதுக்கு முதல் நீங்கள் மரித்தால் இயேசுவோடு வர வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர் ஏனோக்கு எப்படி அடையாளம் காட்டினானோ அதே போல உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அதை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனோக்கோ மாதிரி தான் நான் நடக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அவன் தனக்கு கொடுத்த வெளிச்சத்தில் தனக்கு தெரிஞ்ச இடத்துல அவன் கர்த்தருக்கு முன்பாக அந்த நாட்களில் நடந்தான். பார்க்குற நோவாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜெனரேஷனில் நோவா நீதிமானா இருந்தான். அப்படித்தான் அவங்களுடைய நீதி. ஒரு சிலர் கேன்ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் நடந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மூலம் நாங்கள் எல்லாரும் அவரோட க்ளோஸாக நடக்க தேவன் எங்கள் வழியை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து மூலம் அங்கு 1-2 பேர் அங்கே அங்கே இருந்தாலும், ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் எல்லாரும் அப்படி நடக்கணும் தன்னோடு. அவன் ஒருத்தனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தால் அதில் 4 பேர் இருந்தால் சரி, 6 பேர் எப்படி இருந்தாலும் இல்லைன்னு ஒரு நல்ல பேருன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் தன்னோட க்ளோஸாக இருக்கணும்னா தேவன் விரும்புவார். பொல்லாதாக நாங்களே அப்படி விரும்புவோமா இருந்தால் தேவன் நாங்கள் எல்லாரும் அவரோடு நடக்க வேண்டும், எல்லாரும் க்ளோஸாக இருக்க வேண்டும். இயேசுடைய மனவாட்டியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இயேசுவோடு நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்குள்ள நடப்பதுக்கு அவர்கள் எல்லாம் அடையாளமாக தேவன் வச்சிருக்கிறார். ஆகவே முதலாவது எங்களை நாங்கள் வஞ்சிக்க கூடாது. எங்களை நாங்கள் வஞ்சிக்க கூடாது. அதாவது நாங்கள் ரட்சிக்கப்பட்டால் நான் இயேசு பக்கத்தில் சிங்காசனத்தில் இருப்பேன், நான் ரட்சிக்கப்பட்டால் மனவாட்டியோடு இருப்பேன், அப்படி இல்லை. எப்பயும் சத்துருவானவன் அங்கே இங்கே ஒரு வசனத்தை காட்டி உங்களை ஏமாற்றுவான். இயேசுவையே வசனத்தை காட்டி ஏமாத்த வந்தவன் உங்களை என்னையும் விடுவானா? ஆகவே நாங்கள் எப்பொழுதும் தாழ்மையாக ஆண்டவர் வசனத்துக்கு ஊராக பார்க்க வேண்டும். முதலாவது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஏனோக்கு நாங்கள் பார்க்குறோம், அவர் 65 வயதில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். 65 வயது மட்டும் அவன் ஏனோ தான் ஒன்று வாழ்ந்திருக்கலாம். ஆனால் 65 வயதில் மெத்துசேலாவை பெற்ற பொழுது அவன் அப்பொழுதுதான் ஆண்டவரோடு சஞ்சரிக்க தொடங்கினான்னு சொல்கிற பொழுது அதுலேருந்து நாங்கள் ஒன்றை பார்க்குறோம். அவன் மெத்துசேலா, அவங்களை எல்லாருக்கும் தெரியும், மெத்துசேலாவுடைய பேருடைய அர்த்தம் இவன் மறிக்கிற பொழுது தேவன் நியாய தீர்ப்பு வரும் என்று அர்த்தம். எங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். மெத்துசேலான்னு சொன்னால் when he died judgment will come ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நேரத்தில் உடனேயே ஏனோக்குக்கு ஒரு அட்டென்ஷன் வருகிறது. ஒரு நியாய தீர்ப்பு வருது. அதுக்கு முதல் தேவன் ஒரு நாளும் குளோபலி உலகம் ஃபுல்லாக ஒரு நியாய தீர்ப்பை செய்ததில்லை. ஆனாலும் அந்த இடத்துல அப்படியா வந்த பொழுது அநேகர் அதை பார்த்தாலும் ஏனோக்கு அதை பார்க்கிறார், தேவன் நியாயம் தீர்க்க போகிறார் என்ற பொழுது அவனுக்குள்ளே ஒரு 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 எண்ணம், ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் இனி ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று. எங்களுடைய லைஃப்பில் கூட பிரதர்ஸ் சிஸ்டர், எங்களுடைய லைஃப்பில் கூட அநேக காரியங்கள் மூலம் தேவன் அந்த அட்டென்ஷனை எடுப்பார். உலக நியாயம் தீர்க்கப்பட போது ஒரு நாளைக்கு நீ எனக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள அட்டென்ஷன் வரும். அப்படியாக அந்த மெத்துசேலா சொன்னது போல மெத்துசேலா இறந்து ஒரு வாரத்தால் தான் நோவாவுடைய அந்த ஃப்ளட் வந்துச்சுது, வெள்ளம் வந்து உலகத்தை அழிச்சு என்று சொல்லி இந்த வேதத்தை ஆராயர்கள் சொல்லுகிறார்கள். அது இதில் முக்கியமான வசனம், ஏனோக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது பெரிய காரியம், கிரேட் திங். நீங்கள் உண்மையாக மனம் திரும்பி ரட்சிப்பு சொன்னால் ஒரு மதம் மாறுறது அல்ல. மதம் மாறுறது அல்ல. உங்களுடைய இதயத்தில் ஆவியானவர் நீங்கள் பாவிகள், நீங்கள் பாவம் செய்தீங்கள், தேவன் மகிமை விட்டு இல்லாமல் இருந்தீங்கள் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் எதையும் நம்பல, என்னுடைய நல்ல காரியத்தை நம்பல, நான் செய்த எதையும் நம்பல, ஒன்றையும் நம்பல, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே இயேசு சிலுவையில் எனக்கு செய்ததை மாத்திரம் நம்புகிறேன் என்று சொல்லி முழுக்க இயேசுவிலே உங்களுடைய லைஃப்பை தொடங்குற ரட்சிப்பாக இருக்கிறது. இதயத்தில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்று சொல்லி நாங்கள் உயிர்க்கிற பொழுது உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குறார். நீங்களும் நானும் எல்லாரும் ஒரு முறை இந்த உலகத்தில் பிறந்தோம். நீங்களும் நானும் ஒரு முறை எங்கள் உலகத்தில் பிறந்தோம். எங்களுடைய பேரண்ட்ஸுடைய
மாசுபட்ட விதையினால நாங்கள் பிறந்தோம். ஆமென். ஆகவே நீங்களும் நானும் பாவிகளாக, பாவம் செய்தும் பாவிகளானோம், பிறப்பினாலும் நாங்கள் பாவிகளாக இருந்தோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஒரு நல்ல எல்லாமே கற்று ஒரு நல்ல நீதிகளை செய்கிற ஒருத்தனையாக நிக்கதேமுக்கு சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. ஆமென். என்ன சொன்ன வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு கரைபிடிஞ்ச விதையில நீங்கள் எல்லாம் பிறந்தீங்க. ஆனால் 1 பேதுருவிட பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தமான வித்தாகிய வேதம் என்ற வசனத்தில் நீங்க பிறக்கிற பொழுது மறுபடியும் பிறக்கிறீங்க. ஆமென். எப்பொழுதும் நீங்கள் அந்த மாசில்லாத பரிசுத்தமான வசனம் என்ற வித்தினால நீங்க பிறக்காவிட்டால் ஒரு நாள் வளர மாட்டீங்க. ஆமென். எப்படித்தான் செய்தாலும், என்னதான் தலைகளாக நின்றாலும், உங்களுக்குள்ள ரட்சிப்பு உண்மையாக நடக்காவிட்டால் நீங்கள் ஒரு நாளும் உங்களுக்குள்ள பாவ உணர்வு இருக்காது. ஏதோ மதங்களை போல வழியால உங்களை பொலிஸ் பண்ணி கொண்டு இருப்பீங்க. ஆமென். ஒரு தகரத்தை பிடிச்சு பவுன் தண்ணியை பூசி ரோல் கோட் போல நீங்க நல்ல காரியங்கள் செய்வீங்க, தான தர்மங்கள் செய்வீங்க, எப்படியாவது பரலோகம் போகணும் என்று சொல்லி, ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லி வழியால பொலிஸ் பண்ணினாலும் உள்ளுக்குள்ள இரும்பு தான். ஒன்னாலும் மறக்கக்கூடாது. ஆமென். அதுதான் நான் ஜெபிப்பேன். சிலச்சில் இருக்கிறவர்கள், மற்ற இடங்களில் போறவர்கள், வேறு இடங்கள் ஆக்களுக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டு சொன்னாலும் அந்த கனிகளினாலே, ஆமென், யோவான் ஸ்நான இடத்துல அங்கு ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறார்கள். அப்பொழுது யோவான் ஸ்நானம் நல்ல ஒரு கேள்வி கேட்கிறான். ஆமென். கேட்கிறான், ஆமென், உங்களை தேவனுடைய கோவாக்கினைக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யாரை பார்த்து கேட்கிறான்? பரிசேயர் சதுசேயரை பார்த்து. தேவனுடைய கோவாக்கினைக்கு வழி தப்புவிக்க உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று சொன்ன அநேகர் ஞானஸ்நானம் பெறுறது பரலோகத்துக்கு போறதுக்கு, இயேசுவை காண்றதுக்கு அல்ல. அநேகர் ஞானஸ்நானம் பெறுறது எப்படியாவது நரகம் போகாம தப்ப வேணும் என்று, அப்படியாக தேவனுடைய கோவாக்கினைக்கு உங்களுக்கு தப்பி செல்ல வழிகாட்டினவன் யார் என்று அப்படியாக சொல்லிட்டு கேட்கிறான். நீங்கள் மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அல்லேலூயா. ஆமென். மனம் திரும்பாமல் ஒருத்தர் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னா அது உண்மையான ரட்சிப்பு அல்ல. ஆமென். அதுக்கு நீங்கள் உண்மையாக மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருந்தா அதுக்கு அடையாளம் கனிகள் இருக்கு. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள மாற்றம் இருக்கும். உடனே அடுத்த நாள் இயேசுவை காண்பிக்கன்னு சொல்லல, உங்களுடைய லைஃப்ல பிரசன்ஸ் மாற்றம் வர தொடங்கும். ஆமென். பாவத்துல வெறுப்பு மெல்லமா வர தொடங்கும். ஆரம்பத்துல ஆமென் கோவாக்கினைக்கு தப்பு வைக்கும்படி வந்தது உண்மை, அப்படியாக வந்தது உண்மை. ஆனால் அந்த இடத்துல நிற்கிற பொழுது, ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, ஆமென் என்று சொல்லி ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு சுயநலமான ரட்சிப்பு நடந்திருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு மனம் திரும்பல் அங்கு கட்டாயம் நடந்திருக்கும். ஆமென். மனம் திரும்பி ஆண்டுடைய வசனம் அங்கு வருகிற பொழுது அங்கு ரட்சிப்பு நடக்கும். அங்குடைய ரட்சிப்பு உண்மையாக இருந்தால் அது வளர்ந்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய ரட்சிப்பு உண்மையாக இருந்தால், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உண்மையான உயிருள்ள சீடாகிய வசனத்துல அந்த களங்கமில்லாத பெர்ஃபெக்டான அந்த விதை உங்களுக்குள்ள இருந்தால், அந்த விதை பிரதர்ஸ் சிஸ்டர் அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனால பிறந்தவனும் அங்கு அவன் உலகத்தை ஜெயிப்பான் என்று சொல்லி. ஆமென். உங்களுக்குள்ள பாவத்துல வெறுப்பு வரும். ஆமென். ஆமென். இயேசுவில நேசம் வரும். வசனத்துல ஒரு ஆசை ஒன்று வரும். வசனம் வாசிக்கணும், தியானிக்க வேண்டும். ஆமென். ஒரு பாவம் செய்தா கூட உங்களால தூங்க முடியாது. ஆமென். ஒரு பொய் சொல்லிட்டு உங்களால தூங்க முடியாது. ஆமென். எப்படியாவது சரிப்படுத்த வேண்டும், அவனோடு சரிப்படுத்தணும், இவனோடு சரிப்படுத்தணும், ஆண்டவரை சரிப்பட வேண்டும் என்று சொன்னா நீங்க உண்மையாக ரட்சிக்கப்படுகிற பொழுது அங்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு தங்குகிறார். ஆமென். அவர் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை வெறுக்கிறவர் உங்களோடு தங்கி இருப்பார். உண்மையாக ரட்சிக்கப்பட்டால் பிரதர்ஸ் சிஸ்டர், ஒரு சீடு ஒன்று தான் மெல்லமா ஒரு பிளான்டா வந்து மரமா மாறுவது போல உங்களுக்குள்ள சீடுல கிறிஸ்துடைய சாயலை வச்சிருக்கிறார். ஆமென். எபேசியர் புத்தகத்துல பார்க்கிறோம், எங்களுக்குள்ள ரட்சிக்கப்படுகிற பொழுது தேவனுடைய சாயல் எங்களுக்குள்ள கொடுக்கப்படுகிறது. ஆமென். முதலாவது ஆதாமுடைய சாயலா இருந்த எங்களை தேவன் அகற்றி தேவனுடைய சாயல் என்ற அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். அவை நீங்க மாற தொடங்குவீங்க. உங்களுடைய லைஃப்ல சேஞ்சுகள் வரும். அவன் கூட உங்களுடைய மனைவி கணவன் உங்களுடைய சேஞ்சுகளை பார்ப்பார். உங்களுடைய வேலை இடத்துல ஜனங்கள் சேஞ்சுகளை பார்ப்பார்கள். இவன் முந்திய போல அல்ல, இவன் பொறுமையாக இருக்கிறான், அன்பாக இருக்கிறான், சுயநலம் இல்லாமல் இருக்கிறான். மாற 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 என்று சொன்னா ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பிரதர்ஸ் சிஸ்டர், எங்களுடைய லைஃப்ல ஆவியானவர் உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மனுஷன் மாறிக்கொண்டிருப்பான். ஆமென். ஆமென். அது முக்கியமாக நடந்து கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் உண்மையாக ரட்சிக்கப்படாவிட்டால் எங்களை நாங்கள் ஏமாற்றி கொண்டிருந்தால் அவங்களுக்கு ஆண்டுக்கும் நாங்கள் வெட்கப்பட்டு போய்விடுவோம். ஆமென். சொக்காக இருக்கும். ஆமென். ஆகவே உண்மையான ரட்சிப்பை நாங்கள் காண வேண்டும். ஆமென். ஆகவே தான் பாருங்க, இப்போ ஒரு
4 மாதத்துக்கு மேலே அங்கே ஒரு சர்வீஸில் 3 பேர் வந்து தினமும் கேட்பாங்க, ஞானஸ்நானம் கொடு, நான் பரலோகம் போகணும். நான் பரலோகம் போகிறதுக்காக ஞானஸ்நானம் தர முடியாது. அந்த வேலையில் எங்களுக்கு வந்து என்ன நேரத்துக்கு அனுப்பாது. முதலாவது மனம் திரும்பு. சில குணங்களை சுட்டி காண இதில் நான் எங்களுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் இதில் மனம் திரும்புன்னு சொல்லி பிரசன் சிஸ்டர் அடிக்கடி என்னோட அவர்கள் வந்து மீட்டிங் முடிஞ்சோன்னு வந்து பேசுவாங்க. நான் மனம் திரும்பு, இந்த காரியம் ஓபியஸாக இருக்குது, நான் தேவன் அல்ல உனக்கு எல்லா பாவத்தையும் சுட்டி காட்டானா எனக்கு எங்களுக்கு வச்சிருக்கிற ஆவியானவருக்கு முன்பாக எங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தில் உனக்கு மனம் திரும்பல் இல்லை என்று சொன்ன பொழுது இப்பொழுது அதிலே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான மனம் திரும்பல் ஆவியானவரால் வர வேண்டும். மனம் திரும்பி அந்த வசனம் வருகிற பொழுது பிரசன் சிஸ்டர்ஸ் அங்கு உண்மையான ரட்சிப்பு நடந்தால் பிரசன் சிஸ்டர் நாங்கள் முன்னுக்கு நிற்க தேவையில்லை. உண்மையான ரட்சிப்பு நடந்தால் உயிருள்ள விதை தண்டபால வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே பிரசன் சிஸ்டர் இங்கே ஏனோக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த பெரிய சிலாக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியான ஒரு சிலாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறது. நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆனால் இதில் பார்க்குறோம் ஆண்டவரோடு நடக்க முடியும். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உங்கள் ஜனங்களோடு ஆதாமோடு உலாவும்படி தேவன் அங்கே வந்தார். அவ்வளவு அவர் நீங்கள் அவரோடு நடக்கிறதை பார்க்க அவர் உங்களோடு நடக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவ்வளவாய் நேசம் உள்ளவர். தூதர்கள் எல்லாம் அவரை ஆராதிக்கும்படி தான் தேவன் உண்டாக்கினார். ஆனால் உங்களையும் என்னையும் இன்டிமெசி அவரோடு எப்படியாக ஹஸ்பண்ட் வைஃப் எப்படியாக தே நோ ஈச் அதர் என்ற மாதிரி இன்டிமெசி என்று சொல்லுவாங்க. ஆதாம் ஏவாளை அறிந்தான், காயின் பிறந்தான்ற பொழுது அந்த இன்டிமெசியை பற்றி சொல்லுவாங்க, அறிகிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய ஜீவன் என்ற என்னென்று சொல்லுகிறார். 1 யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நித்திய ஜீவன், அதாவது பிதாவையும் அவர் அனுப்பிய கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அறிகிறன்னு சொன்னால் அவ்வளவு க்ளோஸாக போகிறது. அல்லேலூயா. பழைய பாட்டில் அவங்கள அறிகிறதுக்கு அப்படியாக தேவன் அந்த இன்டிமெசி இருக்கையில் அவங்க சிலர் பிதாவே தேவனே அப்பாட்டெல்லாம் தேவனை கூப்பிட்டுருக்கிறாங்க. ஆனால் அந்த இன்டிமேசி அந்த நெருக்கம் உங்களுக்கும் எனக்கு தான் தேவன் க்ளோஸாக தந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. முதலாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது நான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு நாளும் ஒரு எல்லை போட மாட்டார். இவ்வளவு க்ளோஸத்தான் நீ வர முடியும் என்று. இயேசுக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். பிரதர்ஸ் சிஸ்டர் 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசு ஒருத்தனு கூட சொன்னதில்லை நீங்கள் இவ்வளவு பேர் தான் என்னோட க்ளோஸாக வர முடியும், மற்றவர்கள் இருக்க முடியாது இல்லை. ஆனால் அந்த 3 பேரை பாருங்க, யோவான், பேதுரு, யாக்கோப்பு எங்கே போனாலும் பின்னுக்கு போவார்கள். ஆண்டவர் மலையிலிருந்து அங்கே நிற்பார்கள். இங்கே போனால் எங்கே நிற்பார்கள். ஏன்னு சொன்னால் எப்படியாவது நான் ஆண்டவரோடு நடக்க வேண்டும் என்று அந்த ஆசை. அப்போ இங்கே பாருங்க ஏனோக்குள்ள ஒரு ஆசை வருகிறது. சும்மா அங்கே போய் எப்படியாவது நான் அந்த நியாய தீர்ப்புக்கு தப்ப வேணும் என்று சொல்லி ஒரு சுயமான ஆசை வரவில்லை. எப்படியாவது நான் தப்பிட வேணும், எப்படியாவது நான் நரகம் போயிடக்கூடாது, ஐயோ அழிக்கப்படக்கூடாது, நான் எப்படியும் தப்ப வேணும் என்று சொல்லி சுயநலமாக அவன் விரும்பல. இந்த தேவனோடு தான் நடக்கணும்னு தீர்மானிக்கிறான். அல்லேலூயா. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்களோட லைஃப்பில் ஆரம்ப நாட்களில் நாங்கள் ரட்சிக்கப்படுறது எப்படியாவது பரலோகம் போயிடுவோம் என்று ஆண்டவர் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பொழுது எங்களை சின்ன பிள்ளைகளை போல நடத்துவார். நல்ல சின்ன பிள்ளைகள் நச்சு எங்களோடு இருப்பார். நாங்கள் வளர பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆண்டவர் எங்களிடத்தில் மெச்சூரிட்டியை முதிர்ச்சி எதிர்பார்ப்பார். எதற்காக நீ வருகிறாய் பாடல் ஒன்று பாடினோம். பரலோகத்தில் உம்மை தவிர வேறு எனக்கு யார் உண்டு. இந்த உலகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பம் ஏது உண்டு என்று சொல்லி இப்படியாக பழைய பாட பரிசுத்தவான்கள் இப்படித்தான் வாழ்ந்தாங்க. ஒரு சிலர் வாழ்ந்தாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு போகும்படி விரும்ப வேண்டும். உண்மையா சொல்லணும்னா அந்த இடத்துல நான் இன்னும் க்ளோஸாக கூட இருக்கேன். ஆனால் இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுவேன். ஆண்டவர் இப்படித்தான் நாம் பெற வேண்டும். இப்படித்தான் நடக்க வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு எதிர்பார்க்கிறது ஆனஸ்டியாக இருக்கிறது. யாக்கோப்புவை போல இருக்கிற பொழுது ஆண்டவருக்கு யாக்கோப்புக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஆனால் யாக்கோப்பு போய் சொல்லுகிறான், அங்கே போய் தன்னை ஏசாவுன்னு சொல்லி அப்படி இப்படி போய் சொன்ன யாக்கோப்பால தேவனுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் கடைசியாக வந்து ஆண்டோட காலை பிடிக்கிற பொழுது உனக்கு என்ன பேர் என்ற பொழுது நான் யாக்கோப்பு, நான் வஞ்சகன் என்று சொன்ன பொழுதோ இன்று முதல் நான் உன்னை இஸ்ரவேல் நாட்கள்னு மாத்துறாரு. எங்கள்ட ஆண்டோடத்தில் போய் எங்களுடைய நிலைமை அறிக்கை பண்ணவும், ஆண்டவரே எனக்கு உண்மை பார்க்கலும் எத்தனை முறை 1000 முறை சொல்லிக்க உண்மை பார்க்கலும் பரலோகம் தான் எனக்கு விருப்பமாக இருக்கு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்,
எனக்கு இது பிள்ளையாண்டு தெரியும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஆமென். அப்படியாக அந்த சாது சுந்தர் சிங்ன்னு சொல்லி ஒரு பரிசுத்தவான் 100 வருஷத்துக்கு மேல் இந்தியாவில் சொன்னார், நரகத்தில் ஜேசு நரகத்தில் இருந்தால் எனக்கு நரகம் தான் விருப்பம் என்று சொன்னார். உண்மையாக சொன்னார். ஏனென்றா அவர் ஜேசுவை நேசித்தார். அல்லேலூயா. அவர் ஜேசுவை நேசித்தார். எங்களுடைய லைஃப்பில் நான் பார்க்க வேண்டும், நான் ஏன் எதற்காக நான் வாழ்கிறேன். ஆமென். ஏன் ரட்சிக்கப்பட்ட இந்த முதலாவது நோக்கம், ஆண்டவர் தன்னோடு இருக்கும்படி சீசர்களை அழைக்கிறார். ஊழியர் 2வது காரியம் ஆண்டவருக்கு. ஆமென். சீசர்களை தெரிஞ்சது தன்னோடு இருக்கும்படி. ஆமென். அவ்வளவாக எங்களோட உறவை விரும்புகிற தேவன் எங்களோடு இருக்கிறார். எங்களை உறவை விரும்புகிறார். ஆமென். பகல்ல குளிர்ச்சியான வேளையில ரங்கி வந்து ஆதாம் ஒருவரோடு பேச வேண்டும் என்று சொல்லி, எப்படியாக நீங்கள் ஒரு அன்புள்ளவர் ஒருவரோடு நீங்கள் நடக்க எவ்வளவு ஆசைப்படுவீங்களோ அதை பார்த்து நாங்கள் சுயநலமான நாங்களே அப்படி ஆசைப்பட்டால் அந்த பரிபூர்ணமான ஆண்டவர் உங்களோடு என்னோடு நடக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் விரும்புகிற தேவன். ஆமென். எவ்வளவு காலத்துக்கு அப்படி இருக்க விரும்புகிறார்? நித்தியமாக எங்களோடு அவர் ஆவிக்குரிய திருமணத்தை செய்து ஆவிக்குரியவர்களாக நாங்கள் இருந்து தன்னோடு நடக்க வேணும், தன்னோட இதயத்தை சேவ் பண்ண வேண்டும், தன்னோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை நேசிக்கிற பிதாக்குமாரன் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆமென். ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அவருக்கு அவ்வளவு விருப்பம். ஆமென். அதுக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். ஆமென். நாங்கள் என்னென்ன வேணுமோ அவரோடு நடப்பதற்கு அதை செய்வதற்காக அவர் தன்னுடைய குமாரனை கொடுத்தவர், உயிரையே கொடுத்த ஆண்டவர் எல்லாம் செய்து வச்சிருக்கார் என்று சொன்னால் முடிவில்லாமல் நீங்கள் அவரோடு நடக்க வேண்டும். ஆமென். அவர் எங்களுடைய லைஃப்ல நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும், இப்படி நடக்க போறேன் என்று. கிறிஸ்தவ வாழ்க்கையில புதிய உடன்படிக்கையை பெற்று எங்களுக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்ற காரியம், பிரதர் சிஸ்டர், நீ விரும்புறியா? ஆமென். 38 வருஷமாக அங்கு நடக்க முடியாத பார்த்துருக்குற, நீ நடக்க விரும்புறியா? ஆமென். அவன் நடக்க விரும்பின பொழுது ஆண்டவர் நடக்க வைக்கிறார். ஆமென். ஆமென். ஆகவே பிரதர் சிஸ்டர், எங்களுடைய லைஃப்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறது எல்லாம், என்னை பின்பற்ற விரும்பினவன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவுள். ஒரு நாளும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆகவே எங்களுடைய லைஃப்ல பிரதர் சிஸ்டர் முதலாவது தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏனோக்கை போல அதனத்தில் ஆண்டவரை விரும்ப வேண்டும். ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்க வேண்டும், நேசிக்க முடியாமல் இருக்கான உண்மை நேசிக்க வேண்டும். ஆமென். மில்லியன் டைம் நான் எக்ஸ்ட்ராஜரேட் பண்ணல, மில்லியன் டைம் ப்ரே பண்ணியிருக்கேன். ஆண்டவரே, நான் முதலாவது உண்மை முழு ஆத்மா, நேற்று இந்த பர்த்டே, நேற்று முதல் ஆண்டுக்கு தான் தெரியும், முழங்கால் இந்த முதலாவது ஜெபிச்சது இந்த வருஷத்துல. ஆண்டவரே, நான் என்ன உண்மை, நான் முழு ஆத்மாவோட உண்மை நேசிக்க வேண்டும். ஆமென். ஏன்னு சொன்னால் எனக்கு தெரியும் அவரை நேசிக்காமல் எனக்கு ஊழியம் வேண்டாம். ஆண்டு சொல்லி உண்மை நேசிக்காட்டி எனக்கு ஊழியத்தை எடுத்து போடும், எல்லாத்தையும் எடுத்து போடும். உண்மை நேசிக்காட்டி ஆண்டவரே நான் மாயமாலக்காரன். ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறா என்னுடைய முதலாவது ஊழியம். ஆமென். ஆமென். நிச்சயமா நீங்கள் எல்லாரும் அப்படி சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். ஆமென். அவரை நேசிக்காட்டி பிரதர் சிஸ்டர் எங்களுக்கு என்ன ஊழியம்? ஆமென். எதை காட்டுறேன்? என்னுடைய பிள்ளை என்னை நேசிக்காட்டி பிரதர் சிஸ்டர், அவன் வந்து ஒரு காரியத்துக்காக என்னிடத்துல வந்தா நான் இவ்வளவு ஒரு துக்கமான காரியம். ஆமென். ஆகவே முதலாவது பிரதர் சிஸ்டர் உங்களுக்குள்ள தீர்மானம் எடுக்கணும், அவரோடு நடக்க போறேன், அடுத்தது அவரோடு உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென். இப்படித்தான் நான் ஆண்டவரை நான் ஃபீல் பண்ணுகிறேன். ஆமென். இப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, என்னிடத்துல இது இல்லை. ஆண்டவரே, இப்படி உலகத்தான் எல்லாம் நல்லது எல்லாம் சொல்லக்கூடும், ஆனால் நீர் மாத்திரம் இதயத்தை அறிவீர். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய முழு பலம் முழு ஆத்மாவோடு உண்மை நேசிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாங்கள் அவரை நேசிக்கிறதுல வளர வேண்டும். ஆமென். ஆமென். பாருங்க, தாவீது எல்லாம் பாருங்க, இவ்வளவுலாம் அவங்களோட பழைய பாட்டில் வாழ்ந்த மனுஷர் இவ்வளவு எல்லாம் பியூட்டிஃபுல்லா எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. பரலோகத்துல யார் எழுதினோட எனக்கு தெரியல, பரலோகத்துல உண்மை தவிர வேறு எனக்கு எந்த ஆசை, பூலோகத்தில் உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை என்று சொல்லி ஒரு பியூட்டிஃபுல்லாக எழுதி வச்சிருக்கிறாங்க. பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் அவங்களுக்கு செய்த பார்க்க உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் 15-20 மடங்காக அன்பையும் பாசத்தையும் உயிரையும் கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும், அவரோட க்ளோஸாக நடக்க வேண்டும் என்று. ஆமென். ஆமென். எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆமென். உலகத்தை பார்க்கலாம், ஊழியங்களை பார்க்கலாம், ஆமென், மனுஷரை பார்க்கலாம், என்னுடைய மனைவியை பார்க்கலாம், என்னுடைய பிள்ளைகளை பார்க்கலாம். ஆண்டவரே, நான் உண்மை முதலாவது நேசிக்க வேண்டும், முதலாவது மோக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். பியூட்டிஃபுல் திங் என்னென்னு சொன்னால் பிரதர் சிஸ்டர், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் எனக்கு விளங்கல. என் மனைவி என்ன பார்க்கலாம் கர்த்தரை அன்பு செய்து அது எனக்கு விளங்கல. எனக்கு ஒரு பொறாமை மாதிரி இருந்துச்சு ஆரம்ப நாட்கள், எனக்கு விளங்காமல் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுதுதான் தெரிஞ்சு வளர வளர என் மனைவி என்னை பார்க்கலாம் கர்த்தரை முதலாவது அன்பு செய்தால் அவள் என்னை திரும்பி அன்பு செய்கிற பொழுது அவளுடைய அன்பு இன்னும் பூரணமாக இருக்கும். ஆமென். நான் கர்த்தரை முதலாவது நான் முழு பல முழாத்மாவோடு கர்த்தரை நான்
முழுமையாக முதலிடம் கொடுத்து அன்பு செய்கிற பொழுது அவர் என்னை மாற்ற தொடங்குவார். ஆமென். என்னை மாற்றினால் என் மனைவியை நான் திரும்பி அன்பு செய்கிற பொழுது என்னுடைய அன்பு சுயநலம் இல்லாத அன்பாக மாறிக்கொண்டிருக்கும். ஆமென். ஆகவேதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சரியாத்தான் செய்வார். ஆமென். என்னை அன்பு செய் என்று சொல்லி அவர் அன்புக்காக அலைகிறவர் அல்ல. ஆமென். அவர் சொன்னா இந்த உலகம் முழுக்க அவருடைய காலில் விழும். ஆமென். அந்த பெரிய தேவன் எங்கள் தேவன். ஆனால் அவர் உங்களை நேசிக்கிறபடியா சொல்லுகிறார், எனக்கு முதலிடம் கொடு. ஆமென். எனக்கு முதலிடம் கொடு. ஆமென். ஆமென். கல்லில் ஒரு சந்திரன் என்ற கல்லில் ஒரு வெளிச்சம் இல்லை, ஆனால் அந்த சூரியனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது இரவில் அந்த மூணு வெளிச்சத்தை கொடுக்குது. ஆமென். அதே போல நீங்களும் நானும் இயற்கையாக கல்லாக இருக்கிறோம். உங்களிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை. ஆனால் இயேசுவோடு நாங்கள் இருக்க பிரசன்ஸ் உங்களை உள்ளான மனுஷனை மாற்றுவார். ஆமென். அவர் நாங்கள் மாற மாற நாங்கள் இருட்டில் வெளிச்சமாக மாறிக்கொண்டிருப்போம். ஆமென். பிரசன்ஸ். ஆகவே நாங்கள் ஆண்டவரோடு நடக்கிறோன்னு சொன்னால் தீர்மானம் எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, லாஸ்ட் வீக் பார்த்தது போல அவரை சுற்றி வர வேண்டும். ஆமென். வேதத்தை வாசிக்கிறதில்ல, உண்மையாக இருக்கிறதில்ல. ஆண்டவரே நான் உண்மை நேசிக்க வேண்டும். ஆண்டவரே பரலோகத்தை பார்க்க உண்மை நேசிக்க வேண்டும். கிரீடங்களை பார்க்க உண்மை நேசிக்க வேண்டும். ஆண்டவரே 9 வரங்களை பார்க்க நான் உண்மை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நேசிக்கிறதில்லை நாங்கள் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். ஆமென். எதை செய்தாலும் ஆண்டவரை நேசிக்கிறதில்லை, ஆண்டவரை அன்பு செய்கிறதில்லை, ஆண்டவரோட நேரத்தை நாங்கள் செலவழிக்கிறதில்லை. நாங்கள் எப்பொழுதும் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆமென். பிரதர்ஸ் சிஸ்டர், அடுத்த கிழமை முடியுமெண்டா நாங்கள் இதுக்கு வார தடைகளை பார்ப்போம். ஆமென். நேரம் போறபடியா ஆண்டவர் அன்பு செய்யணும்னு சொன்னால் எல்லாம் உடனே நடக்காது. தடைகள் வரும், சோதனைகள் வரும். ஆமென். அது மாத்திரமல்ல, எப்படியாக ஏனோக்கு அவ்வளோ க்ளோஸாக நடந்தான், அதுபோல் நீங்களும் நானும் இன்னும் அவரோட க்ளோஸாக நடக்க வேண்டும். ஆமென். ஆமென் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது இருந்து ஜெபிப்போம். ஆமென். எல்லாரும் சாங்கள் ஆண்டவரை மனவாட்டியாக நாங்கள் அன்பு செய்வதில் வளருவோம். ஆமென். நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இயேசுடைய நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உண்மையான ரட்சிப்புகள் சபையில் நடக்கட்டுக்கும். ஆண்டவரே உண்மையான ரட்சிப்புகள் நடக்கட்டுக்கும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற ரட்சிப்புகள் சபையில் நடக்கட்டுக்கும். ஆண்டவரே ஆண்டவரே உம்மோடு உலாவுகிற ஆண்டவரே ஏனோக்கு உம்மோடு நடந்ததை பார்க்கலாம். எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே உம்முடைய இதயத்தை அறிய உண்மையில சாய ஜோவான் உம்முடைய மார்பில் சாஞ்சது போல அப்படியான ஒரு பெரிதான அழைப்பை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே தகப்பனே, உம்மோடு ஒரு மனுஷனோடு நாங்கள் ஒரு பூங்காவிலேயே பார்க்கல நடந்து போனால் அங்கே பேசுவார்கள், ஷேர் பண்ணுவார்கள், எல்லா ரகசியங்களும் சொல்கிறது போல அப்படியாக எங்களோடு நீர் நடக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆனால் அடுத்த கிழமை நாங்கள் அந்த பரிசுத்தத்தை குறித்து பார்க்குற பொழுது முதலாவது ஆண்டவரே இந்த வசனத்துக்கு முன்பாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே எனக்குள்ள முதலாவது நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை உண்டாக்கி கொண்டிருங்க. ஆண்டவரே உண்மையில சாயிர மனவாட்டிகளாக மாற்றும். ஆண்டவரே எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆண்டவரே எல்லாத்தையும் பார்க்கலாம். உண்மை நேசிக்கிறவர்களாக ஆண்டவரே புதிய வருஷத்தில் என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் பார்க்கலாம். பரலோகத்தை பார்க்கலாம், கிரீடங்களை பார்க்கலாம். ஆண்டவரே எல்லாத்தையும் பார்க்கலாம். உண்மை நேசிக்கிற ஒரு கூட்டமாக எங்களை நீர் மாற்றுவீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களால் இயலாதென்று நீங்கள் அறிஞ்சபடியா நீங்களே ரங்கி வந்தீங்க. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு. ஆண்டவரே நீங்கள் பெர்ஃபெக்டான ஜனங்களை தேடவில்லை, ஒனஸ்டான ஜனங்களை தேடுவீங்கள். ஆண்டவரே எங்களை நீர் ஒனஸ்டாக நாங்கள் இருந்த நீரங்களை பெர்ஃபெக்டாக மாற்றுவராக இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களால் ஒன்று மேலாதுன்னு அறிக்கை பண்ணுகிறோம். எந்த நன்மையும் எங்களிடத்துல இல்லை, ஆனால் எங்களை கிறிஸ்துவினால ஜெயம் கொடுக்கிற தேவனை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கருதுரை இல்லாமல் நீர் எங்களை நிறுத்த வல்லவர்னு கூட வசனத்தை நம்புகிறோம். ஆண்டவரே உமாவோட க்ளோஸாக நடக்க முதலாவது விருப்பம் இல்லாத விருப்பத்தை உண்டாக்கும். ஆண்டவரே சுயமாக நாங்கள் வாழாமல், சுயநலத்தோடு வாழாமல் ஆண்டவரே தகப்பனே எல்லாவற்றையும் பார்க்கலும் நீர் எங்களுக்கு வேணும் என்று அந்த ஒரு விருப்பத்தை நீர் எங்களுக்கு உண்டாக்குவீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்க்கலும் உம்மோடு க்ளோஸாக இருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் பரலோகத்தில் தூரனுக்கு முன்பாக சொல்ல வேண்டும், இவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி எப்பொழுதும் எனக்கு பிரியமானதே செய்வான் என்று சொல்லி ஆண்டவரே தாவீதை குறித்து நீர் சொல்வீராக இருந்தால் ஆண்டவரே இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட எங்களை குறித்து இன்னும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரே இவனுடைய சத்தத்தை கேட்கிறவன் சித்தத்தையே செய்வான், இவனோட ரகசியத்தை சொல்ல முடியும், இவனுக்குள்ளே நான் நிலைப்பாடுகளை காண்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து செய்த எல்லா கிரியைகளையும் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவன்னு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் பட்ட பாடுகள் நாளே அவருடைய ஆத்மாவிலே சந்தோஷம் வரும், உழைப்பாடுகள் வரும் என்ற வசனத்தின்படி எங்கள் நிமித்தம் சந்தோஷிக்கப்படுற வாழ்க்கை எங்களுக்கு மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 1000 சேர்ச்சிகளோடு நாங்கள் ஒரு சேர்ச்சியாக இருக்காமல் ஆண்டவரே
ஆண்டவரே நீர் விரும்புகிற சபையாக எங்களை நீர் மாற்றுவீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த மனவாட்டியாக, கரைதுரை இல்லாதவளாக, பூரண ரூபவதி, இவரிடத்தில் பழுதலும் இல்லை என்று சொல்லி உன்னத பாட்டில் இருந்தது போல பழுதில்லாத பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். உலகத்தால் கரைபிடியாத மனவாட்டிகளாக எங்களை மாற்ற வேண்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மை நேசிக்கிறவர்களாக, சுயநலம் இல்லாமல் ஆண்டவரே கிறிஸ்துடைய அன்பு பவுலை ஏவி நெருக்கி ஏவியது போல கிறிஸ்துடைய அன்பில் நாங்கள் எல்லாத்தையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து என்ன முதலாவது வசனம் எனக்குள்ள முதலாக கிரியை செய்யட்டுக்கும், அதே போல இங்கே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யட்டுக்கும். எங்களை தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க நல்ல பிதா.